السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தின் 71ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சிறப்பான சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற முந்தி செல்லுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தொருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்றைய பாடமான 71வது பாடமான இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது மிஃப்தாஹுல் அரபியா கிதாபின் இரண்டாம் பாகத்தினுடைய 26ஆம் பாடம். அதில் பேசப்படுகிற செய்தி முனாதாக்கள் மற்றும் ஃபிஅலுகள். ஒரு ஃபிஅலுகளையும் முனாதாக்களையும் எப்படி அமைக்கிறது, முனாதா ஒருமையா வரும், இருமையா வரும், பன்மையாக வரும், அதற்கு தொதுவா ஃபிஅலுகள் எப்படி அமைக்கணும், அதற்குண்டான முறைகள் என்ன, இடையில வரக்கூடிய லமீறுகளை எப்படி முனாதாக்களுக்கு தோதுவாக மாற்றணும், இது போன்றதான செய்திகள், அதாவது முனாதாக்களோடு ஃபிஅலுகளை லமீர்களோடு எப்படி சேர்க்க வேண்டும் என்கிற முறை சார்ந்த விஷயங்களைத்தான் நாம இன்றைய பாடமான இந்த 71ஆம் நாள் பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா. வாருங்கள் கிதாபிற்குள் சென்று நாம பாடத்தை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தருசு சாதிசு வல் இஷ்ரூன். இன்றைய பாடம் 26வது பாடம். இந்த பாடத்தினுடைய இந்த கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில 26வது பாடத்தை நாம பார்க்க இருக்கிறோம். சரி, பாருங்க. இப்போ 26வது பாடமான இன்றைய பாடத்துல நமக்கு சொல்லித்தரப்பட இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நிதாவை ஃபிஅல்களோடு எப்படி சேர்த்து புழங்குறது என்பதை உதாரணத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித்தர போறாங்க. பாருங்க. யா ஹாலிது வ ராஃபிஉ வ சுஹைலு. யா ஹாலிது ஹாலிதே, வ ராஃபிஉ இன்னும் ராஃபிஏ, வ சுஹைலு இன்னும் சுஹைலே. லஅல்லக்கும் மா தலபுத்தும் அல் இல்ம ஃபி தாரில் உலூமி பி தேவ்பந்த வமா ததுலுபூன அல் இல்ம ஃபீஹா ஃபீஹல் ஆன ஐதா. என்ன சொல்றாங்க? லஅல்லக்கும். லஅல்லங்கிறது தரஜி உடைய ஹர்ஃபுங்குவாங்க. அதாவது ஆதரவு வைக்குதலுக்குரிய ஹர்ஃபுகளில் ஒன்றுதான் லஅல்ல. அப்ப என்ன அர்த்தம் வைக்கணும்? உங்களை குறித்து நான் ஆதரவு வைக்கிறேன். என்னன்னு? மா தொலபுத்தும், நீங்கள் தேடவில்லை, அல் இல்ம கல்வி ஞானத்தை, ஃபி தாரில் உலூமி பி தேவ்பந்த தேவ்பந்து பகுதியிலுள்ள தாருல் உலூம் எனும் மதரசாவிலே கல்வியை நீங்கள் தேடுபவர்களாக இல்லை, நீங்கள் தேடவில்லை என்று உங்களை குறித்து நான் ஆதரவு வைக்கிறேன். அப்ப நீங்க தேடல, அப்படிதானே அப்படிங்கிறாங்க. நீங்க மார்க்க கல்வியை தேவ்பந்துல உள்ள தாருல் உலூம் என்ற மதரசால் நீங்க படிக்கவில்லை, அப்படிதானே அப்படின்னு அர்த்தம். அதே போல வமா ததுலுபூன, இன்னும் நீங்கள் தேடுபவர்களாக இல்லை, அல் இல்ம மார்க்க கல்வியை, ஞானத்தை, ஃபீஹா அதிலேன தாருல் உலூமிலே மதரசாவிலே, அல் ஆன ஐயன் இப்பொழுதும் அந்த மதரசாவிலே கல்வி ஞானத்தை தேடுபவர்களாக நீங்கள் இல்லை என்றும் நான் உங்களை குறித்து ஆதரவு வைக்கிறேன். அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஆதரவு வைக்கிறேன்னா நீங்க கல்வி கற்க போகாதீங்க, அததான் நான் ஆதரவு வைக்கிறேன், அப்படி கிடையாது. லஅல்லக்கும் என்ற வார்த்தையுடைய புழக்க பாஷையில் உள்ள அர்த்தம் எப்படி வைப்பாங்கன்னா, நீங்க தாருல் உலூம் மதரசால கல்வி படிக்கவும் இல்லை,
இப்ப நீங்க படிக்கிற மாதிரி இல்ல அப்படிதானே அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஒரு கேள்வி. இது ஆதரவுனா நீங்க படிக்க கூடாதுங்கிற ஆதரவு இல்ல. ஒரு கேள்வி. நீங்க படிக்கவும் இல்ல, இப்பவும் படித்துக் கொண்டு இருக்கவும் இல்ல அப்படிதானே? அப்படிங்கிற கேள்வி. அல் மா தத்லுபுனவுக்கு ஹாலுடைய அர்த்தம் வைக்கணும். ஏன்னா அந்த அல் ஆன் வந்திருக்கிறதுனால. சரி பாருங்க. இது கேள்வி. பதில் என்னது? நஅம், ஆம். பதில் சொல்றாங்க. மூவரும் கொடுக்கிற பதில். வல்லாஹி, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, மா தொலபுனா, நாங்கள் தேடவில்லை, அல் இல்ம, மார்க்க கல்வியை தேடவில்லை, கல்வி ஞானத்தை தேடவில்லை, ஃபீஹா, அந்த தாருல் உலூம் மதரசாவிலே தேடவில்லை. வஹாதிஹி, இன்னும் இதுவாகிறது. எது? இப்படி கற்று இந்த ஹாதிஹி உடைய இஷாராவை நம்ம எங்க மீட்டணும்னா, மா தொலபுனால இருக்கக்கூடிய அந்த மஸ்தரை நோக்கி நம்ம மீட்டணும். மானாவை எப்ப அதமு தொலபுன்னு அர்த்தம் வரும். அது இப்படி தேடாமல் இருப்பதுன்னு அர்த்தம். ஹாதிஹி, இதுவாகிறதுனா இதுவாகிறது. இப்படி கல்வி ஞானத்தை தேடாமல், அங்கே அந்த மதரசாவிலே கல்வியை தேடாமல் இருப்பதாகிறது. இன்னும் இந்த தேடாமல் இருப்பதாகிறது. ஹசாரத்துன், கைசேதமாக இருக்கின்றது. கபீரத்துன், பெரிய, லனா, எங்களுக்கு பெரிய கைசேதமாக இருக்கின்றது. அப்ப அந்த மதரசால நாங்க படிக்கலங்கிறது எங்களுக்கு பெரிய கைசேதம் தான் அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. யாரு? மூணு பேரும். இப்ப அடுத்து ஹாலிது கேக்குறாரு. அப்ப ஹாலிதுனா யாரு? இந்த மூன்று நபர்களில் ஒருத்தர். அவர் கேள்வி கேட்கிறாரு. யாரை பார்த்து? அஹ் இன்னொரு நபரை பார்த்து. அவர் பேர் நபீல். பதில்ல வரும்போது தெரியும். அப்ப ஹாலித் என்ன கேட்கிறாரு பாருங்க. ஹலில் பனாத்து யத்லுபுனல் இல்ம ஃபீஹா, ஹலில் பனாத்து யத்லுபுன, சிறுமிகள். அல் பனாத்னா என்னது? மகள்கள் அர்த்தம் வைப்போம். இங்க நம்ம பெண்கள், சிறுமிகள் என்றெல்லாம் அர்த்தம் வைக்கலாம். அப்ப சிறுமிகள் யத்லுபுனல் இல்ம ஃபீஹா, அந்த தாருல் உலூம் மதரசாவிலே கல்வியை தேடுகிறார்களா? இந்த ஹலுடைய அர்த்தத்தை கடைசியில கொண்டு வரணும் நாம. ஹலுடைய அர்த்தத்தை இஸ்திஃபாம் கடைசியே கொண்டு வரணும். பெண்கள், அதாவது சிறுமிகள் அந்த மதரசாவிலே கல்வியை தேடுகின்றார்களா? நபீல் கொடுக்கிற பதில் என்ன பாருங்க. நபீலுன் பதில் என்ன கொடுக்கிறாரு? லா, இல்லை. ஹுன்ன, அவர்கள் யார்? அல் பனாத்தை நோக்கி லம்பீர் மீதும், அந்த பெண்கள் அல்லது சிறுமிகள், மகள்கள் ஆகிறவர்கள், சிறுமிகள் பொருத்தமா இருக்கும். சிறுமிகள் ஆகிறவர்கள் லா யத்லுபுனல் இல்ம, கல்வி ஞானத்தை தேட மாட்டார்கள். ஃபீஹா, எங்கே? அதுல தாருல் உலூம் மதரசாவிலே தேட மாட்டார்கள். லஹுன்ன, அவர்களுக்கு இருக்கிறது. யாருக்கு? அல் பனாத், அந்த சிறுமிகளுக்கென்று இருக்கிறது. மதாரிசு ஹாசத்துன் கசீரத்துன் ஃபில் ஹிந்தி, இந்தியாவிலே அதிகமான குறிப்பிட்ட பாடசாலைகளாகிறது அவர்களுக்கு இருக்கின்றது. அப்ப அவர்களுக்குன்னு குறிப்பான மதரசாக்கள் இந்தியாவில் நிறைய இருக்கு. வலா அல் உலமாஉ அல் முஸ்லிமூன அசாசஹா, பாருங்க. வலா, அமைத்தார்கள். அல் உலமா உல் முஸ்லிமூன, முஸ்லிம்களான அறிஞர்கள் அமைத்தார்கள், வைத்தார்கள். அசாசஹா, அதனுடைய அஸ்திவாரத்தை. எதனுடைய அஸ்திவாரத்தை? ஹாவுடைய லமீரது இந்த மதாரிசு என்பதை நோக்கி மீளும். அந்த குறிப்பிட்ட அதிகமான மதரசாக்களுடைய அஸ்திவாரத்தை முஸ்லிம்களான அறிஞர்கள் அமைத்தார்கள், வைத்தார்கள். அப்படிப்பட்ட என்னது? நிறைய மதரசாக்கள், குறிப்பிட்ட மதரசாக்கள் இந்தியாவில் அவர்களுக்கு என்று இருக்குது. அவங்க அதுலதான் போய் படிச்சுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி யாரு சொல்றா? நபீல் கொடுக்கிற பதில். அப்ப தாருல் உலூம் மதரசாங்கிறது என்ன அல்ல, அது பெண்களுக்குரியதல்ல அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. யா ராஷிது, ராஷிதே, யா ராஷிது, ராஷிதே, யுஹரிஸ், நீ ஆசைப்படு, ஆசை அல்ல பேராசைப்படு, அலா தொலபில் இல்மி ஃபீஹா, அதிலே, எதிலே? அந்த மதரசா தாருல் உலூம், தேவபந்தில் இருக்கக்கூடிய தாருல் உலூம் என்ற மதரசாவிலே கல்வி ஞானத்தை தேடுவதன் மீது நீ என்ன கொள்? பேராசை கொள் அப்படிங்கிறாங்க. நீ என்ன கொள்? பேராசை கொள். சரி, அப்போ ராசிதை பார்த்து சொல்றாங்க, அதுல படிக்கணும்னு ஆசை, பேராசைப்படு என்று சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நாம தர்கீபை பார்க்க போறோம் வாங்க. யா ஹாலிது, யா என்பது ஹர்ஃபுன் நிதா, ஹாலிது முனாதா முஃப்ரது, வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ராஃபிஉ மஅதூஃப், எங்க அத்ஃப் செய்யணும்? ராஃபிஉவ ஹாலிதுல அத்ஃப் செய்யணும். வாவ் ஹர்ஃப் அத்ஃப், சுஹைலு மஅதூஃப், எங்க சுஹைலு அத்ஃப் செய்யப்படுது?
ஹாலிதுல அத்துவு செய்யப்படுகிறது. சரி பாருங்க. லஅல்ல லஅல்ல என்பது என்னது? ஹர்ஃபு தரஜின்னு சொன்னோம். அதாவது அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் ஃபிஇல் அப்படின்னு நஹ்வுல குறிப்பிடப்படுகிற 6 ஹர்ஃபுகளில் ஒன்றுதான் லஅல்ல என்ற ஹர்ஃப். அப்ப லஅல்ல என்பது ஹர்ஃபு தரஜி. கும் என்பது லஅல்ல உடைய இஸ்மு. மா ஹர்ஃபுன் நஃபி. தலபுத்தும் ஃபிஇல் மாதி ضمீரு ஃபாஇல். இந்த ஜும்லா தான் லஅல்ல உடைய ஹபரு. சரி பாருங்க. அல் இல்ம என்பது தொலபுத்தும் என்பதினுடைய மஃஊலு. ஃபி ஜாரு. தாரி மஜ்ரூர் முலாஃபு. அல் உலூமி முலாஃபு இலைஹி. பி ஜாரு. தேவ் பந்த மஜ்ரூரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃபு. மா மா ஹர்ஃபுன் நஃபி. தத்லுபூன ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல். இது மாத்தூஃப் எங்க மா தலபுத்தும் அத்ஃப் செய்யப்படுது. அப்பதான் லஅல்லக்கும் என்ற மானா திரும்ப கிடைக்கும். அல் இல்ம என்பதோ தத்லுபூன உடைய மஃஊலு. ஃபி என்பது ஜாரு. ஹா மஜ்ரூரு. அல் ஆன என்பது லர்ஃபு ஜமான், அதாவது மஃஊலு ஃபீஹியா வைக்கலாம். ஃபத்ஹின் மீது மப்னி. ஐலன் என்பது போக்கப்பட்ட ஃபிஅலினுடைய மஃஊலு முத்லக். அடுத்து பாருங்க. நஅம் என்பது ஹர்ஃபு ஜவாப், ஜவாபுடைய ஹர்ஃபு. வல்லாஹி என்பது வாவ் என்பது ஹர்ஃபு கஸம். அல்லாஹ் என்பது அந்த கஸமுடைய எழுத்தின் மூலமாக ஜர் செய்யப்பட்ட மஜ்ரூர். மா ஹர்ஃபுன் நஃபி. طلبنا فعل ماضي ضمير فاعل. العلم مفعول في جار ها مجرور. வாவ் என்பது ஹர்ஃபு இஸ்தினாஃப். ஹாதிஹி முபத்ததா. அதுஃபாக வைக்கலாம், இஸ்தினாஃப் வைக்கலாம், மர்த்த வைக்கிறத பொறுத்து பாருங்க. இஸ்தினாஃப வச்சா புதுசா தொடங்கும், அதுஃபா வச்சா இந்த வல்லாஹிங்கிற மானா மீண்டும் கிடைக்கும். சரி. ஹர்ஃப் இஸ்தினாஃப். ஹாதிஹி முபத்ததா. ஹசாரத்துன் ஹபர் மௌசூஃப். கபீரத்துன் சிஃபத்து. லனா லாம் ஜாரு நா மஜ்ரூரு. அடுத்து ஹாலிது சொல்ற வார்த்தை பாருங்க. ஹல். ஹல் என்பது என்னது? ஹர்ஃபு இஸ்திஃப்ஹாம். அல் பனாத்து முபத்ததா. யத்லுபுன ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல் ஜும்லா ஹபர். அல் பனாத்து உடைய ஹபரு. அல் இல்ம மஃஊலு. ஃபி ஜாரு ஹா என்பது மஜ்ரூரு. அடுத்து பாருங்க. நபீல் சொல்ற வார்த்தை லா. லா என்பது ஹர்ஃபுன் நஃபி. ஹுன்ன என்பது என்னது? முபத்ததா. லா ஹர்ஃபுன் நஃபி. யத்லுபுன ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல் ஜும்லா ஹுன்ன உடைய ஹபரு. அல் இல்ம லா யத்லுபுன உடைய மஃஊலு. ஃபி என்பது ஜாரு. ஹா மஜ்ரூரு. லஹுன்ன என்பதில் லா என்பது ஹர்ஃபுல் ஜர் ஜாரு. ஹுன்ன என்பது மஜ்ரூரு. இந்த லாமினுடைய போக்கப்பட்ட தாழ்லுக்கு தான் ஹபர் முகத்தம் அவர்களுக்கு இருக்கிறது. எது? மதாரிசு முபத்ததா முஅக்கர் மௌசூஃப். ஹாஸத்துன் சிஃபத்து. கசீரத்துன் சிஃபத்தும் பஅத சிஃபத்து, அதாவது ரெண்டாவது சிஃபத்து. ஃபி ஜாரு. அல் ஹிந்தி மஜ்ரூரு. வலஅ ஃபிஇல் மாதி. அல் உலமாஉ ஃபாஇல் மௌசூஃப். அல் முஸ்லிமூன அல் உலமாஉ உடைய சிஃபத்து. அசாஸ மஃஊலு முலாஃபு. ஹா என்பது முலாஃபு இலைஹி. வலஅல் உலமாஉல் முஸ்லிமூன அசாஸஹா என்கிற இந்த ஜும்லா மதாரிசு என்பதனுடைய ஜும்லா சிஃபத். மதாரிசு முபத்ததா முஅக்கர் சொன்னோமா இல்லையா? இந்த வலாயிலிருந்து அசாசஹா வரை உள்ள ஜும்லா இதனுடைய ஜும்லா சிஃபத். அப்ப இது மௌசூஃபு. சரி. இப்போ அடுத்து பாருங்க. யா ராஷிது. யா என்பது ஹர்ஃபுன் நிதா. ராஷிது முனாதா முஃப்ரத். யஹ்ரிஸ் ஃபிஇல் அம்ரு ஹாதிர் லமீர் ஃபாஇல். அலா ஜாரு. தொலபி மஜ்ரூர் முலாஃபு. அல் இல்மி முலாஃபு இலைஹி. ஃபீஹால ஃபீ ஜாரு ஹா மஜ்ரூரு. அப்ப இந்த ஒரு பக்கத்தினுடைய எது முடிஞ்சது? தர்கீபு முடிஞ்சது. இப்போ நாம இதுவரை வாசிச்ச தர்கீப் வைத்த வார்த்தைகளுக்கு வரிகளுக்கு நாம இஅராப் என்னென்ன இஅராப் ஒவ்வொன்றுக்கும் அதான் பார்க்க போறோம். இப்ப யா என்பது ஹர்ஃபுன் நிதா. ஹர்ஃப் எல்லாமே மப்னி. அப்ப இந்த யாவு என்னது? சுகுன் மீது மப்னி. அடுத்து பாருங்க. ஹாலிது.
முனாதா முஃபரது. பொதுவா முனாதாவுடைய சட்டங்கள் நாம கடந்த பாடங்கள்ல பார்த்திருப்போம். எனது முனாதா முஃபரதாகும் பொழுது அது மப்னி ஆயிரும். அதற்கு எதை கொண்டு ரஃப வருமோ அதன் மீது மப்னி. இப்ப ஹாலிது லம்மின் மீது மப்னி. வாவு ஹருஃப் அத்ஃப் அதுவும் மப்னி ஃபத்ஹின் மீது. ராஃபிஉ என்பது என்னது? ஹாலிதுல அத்ஃப் செய்யப்படுது. இதுவும் லம்மின் மீது மப்னி. வாவு ஹருஃப் அத்ஃப் இதுவும் ஃபத்ஹின் மீது மப்னியானதுதான். சுஹைலு என்பது இதுவும் லம்மின் மீது மப்னி. ஆனா முனாதாவை குறித்து சொல்லுவாங்க, அது நஸ்பினுடைய மஹல்லுல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, யா என்பதற்கு உனாதி அப்படி அர்த்தம் வைப்பாங்க. அது நான் அழைக்கிறேன்னு வச்சு அதுக்கு மஃபூலா வைப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது முனாதா எல்லாமே நஸ்பினுடைய மஹல் மாதிரி தெரியும். மஹல். இஅராப் என்பது என்னதுக்கு முஃப்ரதா இருக்கும் பொழுது முஃப்ரதை கொண்டு முராத் என இலாஃபத செய்யப்படாம வருது. ஏன்னா முஃப்ரதுங்கிற அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. முரக்கபுக்கு எதிரான முஃப்ரது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே போல இருமை பன்மைக்கு எதிரான முஃப்ரதுன்னு ஒண்ணு இருக்கு. இலாஃபுக்கு முலாஃபுக்கு எதிரான முஃப்ரதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்படி 3 விதமான மொழிதல்கள் புழக்கத்துல மொழிதல்ங்கிறது முஃப்ரதுங்கிற வார்த்தைக்கு இருக்கனால தெளிவுபடுத்துறோம். இங்க முனாதா முஃப்ரது என்பதை கொண்டு முராத் என்ன? அது இலாஃபத்து செய்யப்படாம வர்றது. என்னது? இலாஃபத்து செய்யப்படாம வர்றது. அப்படிப்பட்ட அப்படி இலாஃபத்து செய்யப்படாம வரக்கூடிய முனாதாக்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற ஏராப் என்ன? மப்னி. எதன் மீது? எதை கொண்டு அதுக்கு ரஃப வருமோ அதை கொண்டது மப்னி. அவ்வளவுதான். சரி பாருங்க. இப்ப அல்ல ஹர்ஃபு இது மப்னி. ஃபத்ஹின் மீது மப்னியான ஹர்ஃபு. கும் என்பது லஅல்ல உடைய இஸ்முங்கிறதுனால நஸ்பினுடைய மஹல்லு. ஆனால் இது லமீர் என்பதால் இது இங்கே சுக்குன் மீது மப்னியான லமீர். இது முகாத்தபினுடைய ஆண்பால் பன்மையுடைய லமீர் சுக்குன் மீது மப்னியானது. நஸ்பினுடைய மஹல்லு கான் லஅல்லோட இஸ்முங்கிறதுனால. மா என்பது ஹர்ஃபுன் நஃபி சுக்குன் மீது மப்னியது. தொலபுத்தும் என்பது என்னது? சுக்குன் மீது மப்னியான மாலியான ஃபிஅலு. சரி, இது ரஃபைனுடைய மஹல்லுல வரும். ஏன்னா லஅல்லவுடைய ஹபருங்கிறதுனால. அல் இல்ம லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஃபி என்பது ஹர்ஃபுல் ஜர் என்பதால் சுக்குன் மீதது மப்னி. தாரி அது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. அல் உலூமி இதுவும் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. அதே போல பி தேவ் பந்த அப்படிங்கிறதுல பி என்பது என்னது? ஹர்ஃபுல் ஜர்ங்கிறதுனால அது மப்னி. இங்க கஸ்ர் மீது மப்னியான ஹர்ஃப் இது. தேவ் பந்த தீவு பந்தன்னு போட்டிருக்கேன். தீவு பந்த தான். அது உருது வார்த்தையில தே என்று வரும். இது உருதினுடைய இடங்கள் தானே, அதனால தேவ் சொல்லுவோம். அரபில தே கிடையாது. அரபில அப்ப தீவு பந்தன் போட்டிருக்காங்க. அப்ப நம்ம அசல் புழக்கப்படி தேவ் பந்தனை படிப்போம். அப்ப தேவ் பந்தங்கிறது என்னது? கைரு முன்சரிஃபா புழங்கப்பட்டிருக்கு. அப்ப கைரு முன்சரிஃபா புழங்கப்பட்டதுனால இதுக்கு என்ன ஏறாவு கொடுத்திருக்கிறோம்? இது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு ஜர்ரு. அந்த அடிப்படையில தேவ் பந்த என்று கொடுத்திருக்கிறோம். இது ஏன் கைரு முன்சரிஃபா ஆச்சுன்னா இது காரணம் சொல்லுவாங்க. அலமும் அஜமும் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இது என்னவாகும்? தேவ் பந்த என்பது கைரு முன்சரிஃபாக ஆகும். சரி பாருங்க அடுத்து. வமா தத்லுபூனல் இல்ம வாவ் ஹர்ஃப் அத்ஃப் ஃபதஹின் மீது மப்னி. மா ஹர்ஃபுன் நஃபி சுக்குன் மீது மப்னி. தத்துலு பூன என்பது என்னது? இது ரஃபினுடைய மஹல்லில இருக்குது. எதை கொண்டு ரஃப இங்க இது? நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃப செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா முலாரியான ஃபேலுக்குள்ள யாராபு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நூனு வந்துருந்துச்சுன்னா அது ரஃபினுடைய நிலையில் இருக்குன்னு அர்த்தம். நூனு போக்கப்பட்டிருந்தாதான் நஸ்போ ஜஸ்மோ வந்திருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா லம் வந்தாலும் லன் வந்தாலும் இங்க நூன் போயிடும். அப்போ அது நஸ்பு ஜஸ்முடைய அடையாளம். இங்க எதை கொண்டு ரஃபை நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபை செய்தாமில் மஅனவி. அல் இல்ம என்பது லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. ஃபீஹால ஃபீ ஹர்ஃபுல் ஜர்ரு சுக்குன் மீது மப்னி. ஹா என்பது மஜ்ரூரு ஜர்ருடைய மஹல்லு. ஆனால் லமீரு இது சுக்குன் மீது மப்னியான லமீரு. அல் ஆன ஃபதஹின் மீது மப்னி. ஐயுதன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. நஅம் இது ஹர்ஃப் மப்னி. இங்க சுக்குன் மீது மப்னி.
வல்லாஹி வாவு ஹர்ஃபு கசம் ஃபதஹின் மீது மபனியானது. அல்லாஹி என்பது மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டுள்ளது. மா ஹர்ஃபுன் நஃபி சுக்குன் மீது மபுனி. தொலபுனா என்பது சுக்குன் மீது மபுனியான மாதியான ஃபிஅலு. இந்த நா என்பது என்னது? இதுதான் மஃஊல். தொலபுனா ஃபிஅல் தமீர் ஃபாயில் தான். சரி பாருங்க. அப்ப இது சுக்குன் மீது மபுனியான மாதியான ஃபிஅல். அல் இல்ம என்பது என்னது? இதுதான் மஃஊல் லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடியது. ஃபி ஹர்ஃபுல் ஜர்ரு சுக்குன் மீது மபனி. ஹா என்பது இது ஜர்ருடைய மஹல்லு மஜ்ரூருங்கிறதுனால, ஆனால் லமீருங்கிறதுனால சுக்குன் மீது மபனி. வாவு ஹர்ஃபு அத்ஃப் மபனி. ஹாதிஹி இது என்னது? இஸ்மு இஷாரா. இஸ்மு இஷாராக்கள் எல்லாமே மபனி தான், இதுவும் கஸ்ர் மீது மபனி தான். ஆனா இது முபுத்ததாங்கிறதுனால இது என்னது? ரஃபைனுடைய மஹல்லில இருக்குது. ஹசாரத்துன் என்பது என்னது? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. கபீரத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. லனால லாம் ஜாரு மப்னியான ஹர்ஃபது. ஃபதஹின் மீது நா என்பது மஜ்ரூரு ஜருடைய மஹல், ஆனால் லமீர் என்பதால இது இங்க மபனி சுக்குன் மீது மபனியானது. அடுத்து பாருங்க, ஹாலிது சொல்ற வார்த்தை ஹல். ஹல் என்பது என்னது? நம்ம சொன்னா ஹர்ஃப் இஸ்திஃபஹாம். அப்ப ஹர்ஃபு மபனி இங்க சுக்குன் மீது மபனி தான், சேர்க்கிறதுனால கஸ்ர் போட்டிருக்கிறோம். சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஹர்ஃப் இஸ்திஃபஹாம். அல் பனாத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. யத்லுபுன என்பது சுக்குன் மீது மபனியான முதாரியான ஃபிஅல். முதாரியான ஃபிஅல் தான் முஅரப் ஃபிஅல்கள்லயே. ஆனாலும் முதாரியான ஃபிஅல்ல ரெண்டே ரெண்டு வஸ்ன் மட்டும் மபனி ஆகும் சுக்குன் மீது. அது யத்லுபுன தத்லுபுன வரும். எஃப்அல்ன தஃப்அல்ன மட்டும். அதாவது காயிபு பெண்பால் பன்மை, ஹாதிர் பெண்பால் பன்மை, அது மட்டும் சுக்குன் மீது மபனியான முதாரியான ஃபிஅல். ரஃப்இ அல் பனாத்து உடைய ஜும்லா ஹபரு. அல் இல்ம என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஃபி சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பது சுக்குன் மீது மபனியான லமீரு, ஆனால் இது ஜர்ருடைய மஹல், காரணம் அது மஜ்ரூரு. நபீல சொல்றதுக்கு லா ஹர்ஃப் சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுன் நஃபி. ஹுன்ன என்பது என்னது? ஃபதஹின் மீது மபனிதா, இது லமீரு. ஆனாலும் முபுத்ததாங்கிறதுனால இது ரஃபைனுடைய மஹல்லிலே இருக்கின்றது. லா ஹர்ஃபுன் நஃபி மபனி. யத்லுபுன சுக்குன் மீது மபனியான முதாரியான ஃபிஅல். அல் இல்ம லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டுள்ளது. ஃபீஹால ஃபீ சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பது ஜர்ருடைய மஹல்லு, காரணம் அது மஜ்ரூருங்கிறதுனால, ஆனாலும் அது சுக்குன் மீது மபனியான லமீரு. லஹுன்னல லாம் ஹர்ஃபுல் ஜர்ரு மபனி ஃபதஹின் மீது. ஹுன்ன என்பது ஃபதஹின் மீது மபனியான லமீர், அது ஜர்ருடைய மஹல்லில இருக்கு, காரணம் மஜ்ரூருங்கிறதுனால. மதாரிசு என்பது என்னது? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. ஹாஸத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. கசீரத்துன் இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. ஃபி சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் ஹிந்தி என்பது எனது? லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வலஅ ஃபதஹின் மீது மபனியான மாதியான ஃபிஅலு. பொதுவா மாதியான ஃபிஅலு என்பதே என்னது? ஃபதஹின் மீது மபனி, அசல் அதான். இப்ப இங்க தொலபத்தும் சுக்குன் மீது மபனின்னா அது அடுத்து வரக்கூடியவைகள். அசல்ல சொல்லுவாங்க தொலபத்தும் தான் இருக்கும். ஒரே இதுல 4 ஹரக்கத்து பெற்றவைகள் சந்திப்பது, அது அரபுகள் வெறுக்கிறதுனால தொலபுன்னு மாத்தினாங்க. இப்படி மாற்றப்பட்டதாக தான் பாவுக்கு சுக்கூனை சொல்லுவோமே தவிர, மாதியான ஃபிஅலுடைய அசுலு என்ன? ஃபத்ஹின் மீது மபனி. தொலபத்தும் தான் அசல்லே இருக்கும். தொலபது 4 ஒரே கலிமால 4 ஹரக்கத் பெற்ற எழுத்துகள் சந்திப்பதை வருவதை அரபுகள் ஒரு சிரமமாக, ஒரு வெறுப்பாக பார்த்ததுனாலதான் பாக்கு சுக்குன் வைக்கப்பட்டது. அப்ப சுக்குன் மீது மபனியான மாதியான ஃபெயலும் சொல்லிடுவோம். புரியுதுங்களா? அந்த அடிப்படையில தான். அப்ப தொலப வலா என்பது ஃபதஹின் மீது மபனியான மாதியான ஃபெயல். அல் உலமாஉ என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. அல் முஸ்லிமூன இது வாவை கொண்டு ரஃபை செய்யப்பட்ட ஜம்உ முதக்கரு சாலிம். அசாச
லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. ஹா என்பது ஜருடைய மஹல், காரணம் அது முலாஃப் இலைஹிங்கிறதுனால, ஆனால் சுக்குன் மீது மப்னியான லமீர் அது. அடுத்து பாருங்க, யா ராஷிதுங்கிறதுல யா ஹர்ஃபுன் நிதா, சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃப் இது. ராஷிதுங்கிறது முனாதா முஃபரதுங்கிறதுனால அது லம்மின் மீது மப்னி. காரணமெல்லாம் நம்ம சொல்லிட்டோம், விவரிக்க தேவையில்லை. சரி, யஹ்ரிஸ் சுக்குன் மீது மப்னியான அம்ரு ஃபிஇல். அலா ஹர்ஃபுல் ஜர், இது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு. தொலபி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் இல்மி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஃபி சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பது என்னது? இது ஜர்ருடைய மஹல், காரணம் என்ன? இது மஜ்ரூருங்கிறதுனால. ஆனால் இதுவும் என்னது? சுக்குன் மீது மப்னியானதுதான். அப்போ அல்ஹம்துலில்லா, நாம் இன்றைய பாடத்துல இந்த ஒரு பக்கத்தை பார்த்திருக்கிறோம். இந்த பக்கத்துல நிதாவாக முனாதாவாக சில இஸ்முகள் புழங்கப்பட்டு அதற்கு தோதுவாக எப்படி நாம லமீர்களை அமைக்கிறது, எப்படி ஃபெயல்களை அமைக்கிறது என்பதையெல்லாம் நாம பார்த்தோம். அதே போல பதிலில் எப்படி லமீர்கள் உட்பட ஃபெயல்கள் அமைக்கப்படணும், லமீர்கள் எப்படி வரணும் என்பது குறித்துதான கேள்வி பதில்கள் ஒரு சிறிய உரையாடல் நாம பார்த்திருக்கிறோம் என்ற பாடத்துல. அதை தொடர்ந்து வரக்கூடிய இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது. அதுலயும் நாம முனாதாவாக புழங்கப்படுகிற இஸ்முகள் அதற்கு தோதுவாக எப்படி ஃபெயில்களையும் லமீர்களையும் நாம அமைக்கணும் என்பதை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அது அடுத்த பாடங்களில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.